Hey guys. இப்போ பார்க்குற இந்த ஃபோட்டோவை ஒரே கிளிக்கில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஃபோட்டோவை எப்படி மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஸோ இதுக்கு வந்து தனியாக அப்ளிகேஷன் எத்தணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த பிக்சர் யூஸ் பண்ணி ரொம்பவுமே சிம்பிளாக வந்து நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிக்சர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட்டில் கொடுத்து நீங்கள் சைன் பண்ணிக்கங்க. ஸோ சைன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ சைன் பண்ணலாம், நீங்கள் மறுபடியும் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சைன் பண்ண கேட்கும். ஸோ இப்போயே சைன் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டேவும். ஸோ சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ எடிட் ஃபோட்டோவில் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்டு வரும். இப்போ அந்த ஸ்க்ரீனில் இருக்க இந்த மாதிரி ஏதாவது ரேஷியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ரேஷியோஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துரும். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு கஸ்டமைஸாக இந்த சைடில் மட்டும் தான் எனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடில் மட்டும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அதுவே லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோட் ஆகி அதுவே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எனக்கு பிடிக்கல ப்ரோ, எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராம்ப்ட் கொடுக்கணும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுதோ அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மவுண்டைன் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு பிடிக்கல ப்ரோ அப்படின்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் மோர் ரிசல்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கொடுங்க. அப்படி இல்லை வேறு ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் வேறு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும். ஸோ ப்ராம்ப்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுங்க. அப்போ தான் ஒரு டீசெண்டான ஒரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோர் வெர்ஷனில் யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகாது. காசு கேட்பான், ரொம்பலாம் இல்லை, 3 மாதத்துக்கு 200 கேட்பான். ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுங்க. ஸோ அப்படி இல்லாதவங்க ஏதாவது ஏபிகே ஃபைல் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை லிங்க் வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோட்டோவிலேருந்து லைட் ரூம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபோட்டோவாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ப்ரீசெட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ப்ரீசெட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தரலான்னு இருக்கேன். இந்த டீட்டெயில் எடிட்டும் இந்த ப்ரீசெட்டும் யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.